அண்ணனை சீக்கிரமா சிஎம் ஆக்கிடுங்க. இது என்ன இது? சீக்கிரம் ஆக்கிடுங்க, தயவு செஞ்சு சொல்றேன், சீக்கிரம் ஆக்கிடுங்க. நான் வேற இன்னைக்கு வேலையை ரிசைன் பண்ணிடலான்னு ஆவலோட இருந்தேன். அண்ணன் சிஎம் ஆயிடுவாரு, நம்ம வேலையை ரிசைன் பண்ணிடலாம். ஒண்ணும் இல்லைங்க, சின்ன கணக்கு தான். குடும்பத்துக்கு 2500 ரூபாய் தராரு. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் தராரு. கூட்டி கழிச்சு பாருங்க, 6500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் 6 சிலிண்டர் தராரு. அது நம்ம வீட்டு சமையலுக்கு போதுமானது. அப்புறம் ரேஷன்ல இலவச அரிசி கிடைக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம வேலைக்கு போனோம்? 6500 ரூபாய் கிடைக்குது, 6 சிலிண்டர் கிடைக்குது. அப்புறம் பத்தாததுக்கு குழந்தை பிறந்தா தங்கம் தராரு, கல்யாணம் பண்ணா தங்கம் தராரு. இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அப்புறம் எதுக்கு வேலைக்கு போனோம்? இனி என்னுடைய உயிர் மூச்சு உழைக்கணும் அண்ணனுக்காக. அண்ணன் இந்த 5 ஆண்டு இல்ல, இன்னும் 10, 15, 20 ஆண்டுகள் இருக்கணும். இவர் இந்த இலவசங்களை கூட்டி தந்துகிட்டே இருக்கணும். இதுல முக்கியமா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பெண்களுக்கு எங்க போனாலும் இலவச பேருந்து. எவ்வளவு ஹாப்பி. எதுக்கு நான் வேலைக்கு போனோம்? இனி வேலைக்கு எல்லாம் போறது கிடையாது. இனி அண்ணனுக்காக வேலை செய்யறோம். அண்ணனை திரும்ப திரும்ப இன்னும் ஒரு 10, 15 ஆண்டுகள் ஆட்சியில அமர வைக்கிறோம். அதுதான் நம்ம தாரக மந்திரம்.